சென்னை மாநகராட்சியுடைய மேயரா இருந்திருக்கீங்க, அப்போ நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. ஆனா இந்த சாலைகள் அமைப்புல ஏன் இன்னுமே மெத்தனமாக இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை தண்ணியே ஒரு பக்கம் நீங்க கூடுமான வரைக்கும் வடிச்சிட்டீங்க. ஆனா அந்த ரோட்ல இருக்கிற அந்த டேமேஜ்னால அங்கங்க மழை தண்ணி நிக்குது. எந்த இடத்துல குழி இருக்கு இல்ல இப்ப இல்ல நெடுஞ்சாலத்துல சரியான முறையில் இல்ல ஒரு துறை இன்னொரு துறையை போட்டு கொடுத்தலாம் எங்களை நீங்க செய்தி வாங்க முடியாது. இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சென்னை மாநகர்ல முதல் பேஸ் மெட்ரோ ட்ரெயின் முடிஞ்சு இப்ப செகண்ட் பேஸ் மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு. செகண்ட் பேஸ் தேர்ட் பேஸ் சொல்லி இன்னைக்கு யாராவது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பாதை வேலைகள் நடக்குது. இப்ப கூட நீங்க அண்ணா சாலையில பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டைக்கு 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு 621 கோடி ரூபாய் செலவுல ஒரு மேம்பாலம் கட்டும் பணி நடக்குது. சைதாப்பேட்டையில டிராபிக் டைவர்ஷனே இல்லாம, போக்குவரத்து இடையூறே இல்லாம அந்த பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஜனவரிக்குள்ள தரப்புன்னு சொல்லி போக்குவரத்து நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இப்ப இங்க நம்ம மத்திய கைலாஷாண்ட ஒரு பெரிய பாலம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பாலப்பணிகள் மட்டும்தான் சொல்றேன். இப்ப வேளச்சேரியில ஹால்டால இருந்து குருநானக் வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு மிக விரைவில் பாலம் தொடங்க போகுது. இப்ப ஏற்கனவே ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உஸ்மான் சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு மிக நீண்ட பாலத்தை திறந்து வைத்தார்கள். அண்ணா சாலையில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஒரு சாதனை பாலம். என்னன்னா, இந்தியாவில் வேறு எந்த மாநகர பகுதியிலும் தரைக்கு அடியில் மெட்ரோவும் தலைக்கு மேலே மேம்பாலமும் எங்கேயும் இல்ல, சென்னையில தான் வந்திருக்கு. அதே மாதிரி கத்திபாராவுக்கு போனீங்கன்னா தரை போக்குவரத்து, அதுக்கு மேல மேம்பால போக்குவரத்து, அதுக்கு மேல மெட்ரோ போக்குவரத்து, அதுக்கு மேல இன்னொரு லேயர் மெட்ரோ போக்குவரத்து. அதை பொறுத்த வரைக்கும் 160 அடிக்கு மேல ஒரு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே எங்கேயும் இல்ல. இதெல்லாம் நடக்கிறப்ப தரை ரோடு அங்கங்க கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும். ரெஸ்டோர் பண்றதுக்கு கொஞ்சம் முடிஞ்சாதான் வேலை செய்ய முடியும்.